மேல்நாட்டில் பல மாவட்டங்களிலேயும் பணியாற்றுவார். இங்க வந்து அவர் நம்மோடு இணைகின்ற பொழுது நீங்க இப்ப 50, அவர் அப்ப 50. வித்தியாசம் பாத்தீங்களா? நீங்க என்னது இப்ப 50, அவர் அப்ப 50. 50 36 கூட்டுங்க, இப்ப 86. சின்ன பிள்ளைகளா இருந்தீங்க, துள்ளி குதிச்சு ஓடுனீங்க. இன்னைக்கு பார்த்தாலும் அந்த சின்ன குழந்தைங்க குறுக்குப்பெல்லாம் அப்படியே உள்ள என்னதான் உடம்பு போட்டாலும், என்னதான் வளர்ந்தாலும், என்னதான் முடி கொஞ்சம் நினைச்சாலும், எத்தனை பேர் தைரியங்களோ எனக்கு தெரியாது, வராங்க நல்லா அறிவுங்க. தலையில முடி போனாலும் ஒன்னே ஒன்று எனக்கு மறக்க முடியல, அது உங்களிடம் பார்த்தா அந்த குறுக்கு அப்படியே இருக்கு. நான் யாரையும் பேர் சொல்லல, அவ்வளவு பெரிய நான் பேர் சொல்லலாம். மாவட்டம் முழுவதும் சுத்தி 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 எல்லா இடமும் போறதில்லை. சில இடங்கள்ல நான் என் மனைவியை கூட்டிட்டு போவேன். என் மனைவி பார்த்துட்டு கடைசியில் சொல்லுவா, இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நான் கூட காலேஜ் விட்டுட்டு இருக்கேன், நான் கூட காலேஜ் விட்டுட்டு இங்க வந்திருப்பேன். இப்படி இருக்கும்னு தெரியாது. அவ்வளவு அந்த ஒரு குடும்பமான ஒரு உணர்வு. நீங்க எல்லாரும் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நான் நிறைய பேர் சொல்ல வேண்டியிருக்கு, இங்கேயே பேச வேண்டியிருக்கு. நான் 2 கருத்துக்கள் இங்கே அடுத்த நான் ஒரு நிறைய பேசுவோம். 2 கருத்துக்கள். ஆனால் அந்த 2 கருத்தையும் நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க. நான் ஒரு பாட்டு பாடணும்னு நினைச்சிட்டு வந்து அந்த பாட்டையை நீங்க பாடிட்டீங்க. நம்ம லைப்ரரி அதனால இப்ப கடைசியில முடிச்சுட்டு வேற ஒரு பாட்டு 4 வரி நான் நினைச்சிட்டு வந்தேன். சின்ன சிறு தீவி நான் தந்தம் தெரியாதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எங்க போனாலும் சொல்ற பாட்டு. இந்த 2 கருத்துக்கள் சும்மா உங்க முன்னாடி கருத்துக்களை வைக்கிற ஏற்றுக்கொள்ள முடியுங்கிறதால ஏற்றுக்கொள்வோம். அதுக்கு பின்னாடி என்ன முடிவு எடுக்க முடியுமோ முடிவு எடுத்துக்கொள்ளும். அதுக்கு ஊடால ஒரு முக்கியமான காரியம் செய்யணும். எல்லாருக்கும் கை இருக்கா? நான் அறிவுரை கூட்டத்தெல்லாம் கேட்பேன், எல்லாருக்கும் கை இருக்கா? 2 கை இருக்கா? 2 பேரும் கை தட்டுவோமா? கை தட்டிட்டு அந்த பாட்டு எல்லாம் இப்ப இல்ல. நான் என்ன சொல்ல போறேன்னா, நம்ம எல்லாரையும் சேர்த்து பிடிச்சி இழுத்து போன்ல சொல்லி நீ வா வரல அப்படின்னு பயம் காட்டி எல்லாம் போலீஸ்காரங்க செய்து அவ்வளவு வெளியே கொண்டு வருவது யாரு? குதிரையை தட்டி கொடுத்தது குதிரை மேல உள்ள அன்பாக இல்லை. தட்டி கொடுத்தா குதிரை இன்னும் நல்லா ஓடும். குதிரை என்ன செய்யும்? அப்பாவுக்கு நிறைய அப்பாவுக்கு அதனால தட்டி கொடுத்தா விஷயம் குதிரை நல்லா ஓடும். அந்த குதிரை இல்லை, அந்த குதிரையோடு சேர்ந்து வருது. அதுதான் எனக்கு முதல் ப்ரொபோசல். இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. இவ்வளவு பேரை நான் கூட எதிர்பார்க்க வந்தோம்னா சரி டீச்சர் சொன்னாங்க மழை சார், அதனால வரமாட்டாங்க. நானுமே மழையில தான் அறிவுரை வகுப்பு நடந்தது. மழையில தான் வெளியே உட்கார்ந்து செஞ்சாங்க. கலெக்டர் வந்து மழையில நடந்துகிட்டு இருந்தார். இந்த காட்சிகள் எல்லாம் மறக்க முடியாத காட்சிகள். அதனால இன்னைக்கு வந்திருக்கவங்களுக்குள்ள இனி அவங்களை கஷ்டப்படுத்தலாமா? இனி அவங்களை போன் அடிக்கலாமா? நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. இனி அப்படி இருக்கலாமா? ஆனா இப்பவும் 8 மாடி ஏறிட்டு வந்துருவாங்க. அது வேற. அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கு. அதனால உங்களுக்கும் ஒருவேளை 5 வண்டியமோ 6 வண்டியமோ 7 வண்டியமோ ஏதாவது நல்ல துடிப்பா இருக்கக்கூடிய நீங்களே முடிவு செய்தாதான் ஜனநாயகம். நீங்க ஒரு 5 பேரோ 10 பேரோ ஒரு சின்ன குழு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க செய்யலாம், அவ்வளவு பேரு யார் செய்யலாம்? நீங்க செய்யலாம். நீங்களே தொடர்பு கொள்ளலாம். ஒவ்வொருத்தரும் பிரிச்சு பிரிச்சு எல்லாம் சொல்றாங்க, இந்த வட்ட போட்டத்துல மாத்துறாங்க, இந்த மகளிர் அமைப்பா, என்ன மகிழ்ச்சி உங்களுக்கே இவ்வளவு மகிழ்ச்சி. அமைச்சரானா இவ்வளவு மகிழ்ச்சி இதை யாரா மாத்துறாங்க? அமைச்சரா மாத்துறாங்க. அப்படி ஒரு அமைப்பு நீங்க வச்சுட்டீங்கன்னா கடைசியில் செடி மாரி சொல்லுவாங்க. அந்த அமைப்பை எப்படி வைக்கலாம்? எங்கள் தேசம் இந்த சட்டம் எல்லாம் நல்ல சட்டம் போட்டாங்க. சாப்பாடு இருக்கு. அந்த மாதிரி யாருக்கு சாப்பாடு கிடையாது. என்ன ஆந்திராவில் யார் வேலையை சட்டம் போடுறாங்கன்னு அந்த பாட்டு சொல்லணும். இந்த அவங்க போடுற சட்டமன்ற விஷயமா கூட இருக்கா? எங்கள் தேசம், எங்கள் தேசம், இந்திய தேசம். எங்கள் தேசம் இந்திய தேசம். வாழ்க வாழ்க வாழ்கவே இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள். தேசம் இந்திய தேசம். வாழ்க வாழ்க வாழ்கவே இந்திய மக்கள் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள். சட்டம் 50 வருஷத்துக்கு முன்ன 30 வருஷத்துக்கு முன்ன கேட்ட சட்டம் இப்ப வருது. எல்லாரும் பாட்டு நல்லா தெரியும் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடலாம். ஒரு நிமிஷம் நீங்க இப்போ நேரம் உட்கார்ந்து எல்லாரும் எல்லாரும்